ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் இன்டெலிஜென்ஸ் பியூரோ. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வருது. இதில் ரிலீஸ் ஆயிருக்க 226 ரெகுலர் பேசிஸ் ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். போஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேட் 2 டெக்னிக்கல். ஸோ அதோட ஷார்ட் ஃபார்ம் இங்கே இருக்குது, ACIO2/Tech. சேலரி ருபீஸ் 44,900 to 1,42,400. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் January 12, 2024. ஜாப் லொக்கேஷன் ஆல் ஓவர் இந்தியா. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அஃபீஷியல் வெப்சைட் இங்கே இருக்குது, mha.gov.in. இந்த பொசிஷன் வந்து 2 டிசிப்ளினில் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதில் வந்து 79 போஸ்ட்டும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸில் 147 போஸ்ட்டும் இருக்குது. ஸோ இந்த 2 போஸ்ட்டுக்கும் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், சேலரி டீட்டெயில்ஸ், ஏஜ் லிமிட், ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். பேஜ் வாட்டமில் இருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்டெலிஜென்ஸ் பியூரோ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேட் 2 டெக்னிக்கல். ரெக்ரூட்மெண்ட் 2023, பட் பிளேஸ்மெண்ட் வந்து 2024 இருக்கும். கிளாஸிஃபிகேஷன் ஜென்ரல் சென்ட்ரல் குரூப் சி, நான் கெசட்டட், நான் மினிஸ்ட்ரியல். பே ஸ்கேல் வந்து லெவல் 7 சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது, 44,900 to 1,42,400. இனிஷியல் அப்பாயின்மெண்ட்டில் த ஃபாலோயிங் பே அண்ட் அலவன்சஸ் இஸ் அட்மிசபிள். பேசிக் பே பார்த்தீங்கன்னா 44,900, DA 46% ஆஃப் பேசிக் பே, அதாவது 20,654 இருக்கும். அப்புறம் SSC வந்து 8,980, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான அலவன்சஸ் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. ப்ரொஜெக்டட் வேகன்சிஸ். ஸோ இந்த ACIO 2ல் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரீம் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இது 2லையும் தனித்தனியாக இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸில் 79, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் 147. ஸோ இந்த டோட்டல் வேகன்சிஸை ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் இருக்குது. கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஹவ் அச்சீவ்ட் குவாலிஃபையிங் கட் ஆஃப் மார்க்ஸ் இன் GATE 2021 or 22 or 23, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இது 2லையும் இருக்கணும். கேட் கோட் இங்கே இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு EC, கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா CS. ஸோ BE ஆர் பிடெக்கில் என்னெல்லாம் வந்து ஸ்ட்ரீம்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலான்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஆர் ECE ஆர் EEE, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. ஸோ இதில் எந்த இன்ஜினியரிங் வேணாலும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அல்லது மாஸ்டர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ் வித் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் ஃபிசிக்ஸ் வித் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. BE பிடெக்கில் இந்த ஸ்ட்ரீம்ஸு, அல்லது மாஸ்டர்ஸ் டிகிரி MTech இருக்கலாம், MSc இருக்கலாம், MS இருக்கலாம். அதில் வந்து இதில் சொல்லியிருக்க டிசிப்ளின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ஜாப்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். அதோடு சேர்த்து கேட்டும் இருக்கணும். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இந்த ஜாப்ஸுக்கு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஏஜ் லிமிட் இருக்குது, 18 to 27 இயர்ஸ். எந்த டேட்லனா January 12, 2024. அப்பர் ஏஜ் லிமிட்டில் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும், OBC கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணிக்கலாம். சர்வீஸ் லைபிலிட்டி, த போஸ்ட் இன்வால்வ்ஸ் ஆல் இந்தியா சர்வீஸ் லைபிலிட்டி. therefore the candidates willing to serve anywhere in India only need to apply. ஸோ எங்கே வேணாலும் இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணணும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், கேண்டிடேட்ஸ் ஹேஸ் த ஆப்ஷன் டு ப்ரொவைட் பெஸ்ட் கேட் ஸ்கோர் ஃப்ரம் அமங்ஸ்ட் GATE 2021 ஆர் 22 ஆர் 23. ஸோ 3ல் வந்து எது பெஸ்ட் மார்க்கோ அதை நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குது. கேட் ஸ்கோர் வந்து 1000, இன்டர்வியூ மார்க்ஸ் வந்து 175. ஸோ ரெண்டும் வந்துட்டு ப்ளஸ் பண்ணி ஃபைனலாக வந்து வர மார்க்ஸில் மெரிட்டில் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டு போவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டு என்ன இருக்கும்னா இன்டர்வியூ இருக்கும். டெஸ்ட் வந்து சைக்கோமெட்ரிக் ஆர் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஷார்ட் லிஸ்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் கேட் ஸ்கோர். அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து டெல்லியில் இருக்கும். டேட் அண்ட் டைம் ஆஃப் இன்டர்வியூ would be intimated to the shortlisted candidates by email. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது வேலிடான இமெயில் கொடுத்துருங்க. ஸோ அதில் தான் உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இருக்குது. ஸ்டார்ட் டேட் வந்து 23 December 2023, லாஸ்ட் டேட் 12 January 2024. அப்ளிகேஷன் ஃபீ வந்து SBI சலான் ஆஃப்லைனில் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16 January 2024. ஆன்லைனில் வந்து நீங்கள் 12 January 2024 அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே பே பண்ணிடலாம். அஃபிஷியல் வெப்சைட் இங்கே இருக்குது. இந்த 2 சைட் வழியாகவும் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஹவு டு அப்ளை டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க. வேலிடான இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் யூஸ் பண்ணணும். ஸோ இனிஷியலாக வந்து ஸ்டெப் 1ல் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதில் வந்து உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்பாங்கன்ற அந்த லிஸ்ட் இங்கே இருக்கும்.
உங்களோட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அது இமேஜஸாவோ பிடிஎஃபாவோ ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் என்ன சைஸில் என்ன ஃபார்மேட்டில் இருக்கலான்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. இப்போ ஃபோட்டோகிராஃப் வந்து என்ன வந்து வித் அண்ட் ஹைட்டில் இருக்கணும், எவ்வளோ சைஸில் இருக்கணும், என்ன இமேஜ் ஃபார்மேட்டில் இருக்கணுன்ற அந்த லிஸ்ட் இங்கே இருக்குது. அதே போல் சிக்னேச்சர், நெக்ஸ்ட் வந்து உங்களோட தம்ப் இம்ப்ரெஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் என்ன வந்து ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கலான்ற அந்த லிஸ்ட் இந்த இடத்துல இருக்குது. இதை ஃபுல்லாக செக் பண்ணிக்கிங்க. நம்பர் 10 பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீ. எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து ₹100. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் சார்ஜஸ் ₹100 பே பண்ணணும். இந்த மேல் கேண்டிடேட்ஸ் அன்ரிசர்வ்டு EWS அண்ட் OBC கேட்டகரிஸ் வந்து மொத்தமாக வந்து 200 பே பண்ணணும். மீதி இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து 100 மட்டும் பே பண்ணால் போதும். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே பே பண்ணிக்கலாம். இப்போ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வெப்பேஜோட பாட்டமில் போனீங்கன்னா அப்ளை ஆன்லைனுக்கு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்டெலிஜென்ஸ் பியூரோவோட அஃபிஷியல் வெப்சைட் இது. இதில் அந்த பர்டிகுலர் ஜாபோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. இப்போ நம்ம பார்த்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். இந்த அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது எல்லாமே இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா வரும். ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன சைஸில் இருக்கலான்ற அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தோம். அதோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே தனியாக பிரித்து போட்டிருக்காங்க. இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து லாகின், அப்புறம் வந்து ரெஜிஸ்டர். ஸோ ஆல்ரெடி வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் ஏதாவது ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சேம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு இந்த லாகின் செக்ஷனில் போய் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அப்புறம் கேப்சா போட்டு லாகின் பண்ணி இந்த ஜாபை செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஃப்ரெஷ்ஷான கேண்டிடேட்ஸ் வந்து டு ரெஜிஸ்டர் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். இதில் வந்து கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு போஸ்ட் நேம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டார் போட்டிருக்க எல்லா ஃபீல்ட்ஸும் வந்து மேண்டேட்ரி. மொபைல் நம்பர், இமெயில் ஐடியெல்லாம் வந்து வேலிடான டீட்டெயில்ஸை கொடுத்துதுங்க. ஸோ இந்த ஸ்டெப் முடிச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் போனீங்கன்னா ரீவெரிஃபை கொடுத்த உடனே கீழே இன்னொரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நெக்ஸ்ட்டு சில டீட்டெயில்ஸ் கேட்கும். அதை ஃபில் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் போகும். அங்கே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதை ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஆன்லைனில் வந்து எக்ஸாமினேஷன் அண்ட் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து பே பண்ணோன்னே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆயிரும். உங்கள் இமெயிலையும் இந்த அப்ளை பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும். அதையும் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.